புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. நம்ம தினம் ரோட்டில் போயிட்டே இருக்கோம், நடந்து போகிறோம், 2 வீலரில் போகிறோம், 3 வீலர், 4 வீலர், பெரிய ட்ரக்கு, லாரி, பஸ்ஸு, எப்படி எக்கச்சக்கமான வாகனங்கள் இன்றைக்கி பெருகி போயிட்டே இருக்குது. நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடும் இருக்கும், டபுள் ரோடும் இருக்கும். இந்த டபுள் ரோட்டில் லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஊரில் போவோம், அந்த பக்கம் வர்றவங்க எதிரில் வந்துட்டே இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்கு இல்லையா? இந்த டிராஃபிக் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. பல பேருக்கு அதை பற்றின கவலையே கிடையாது. ரோட்டில் தான் முந்தி போயிட்டா போதும், பின்னாடி வர்றவங்க என்ன ஆனால் என்ன அப்படிங்கிற நினப்பில் நிறைய பேர் இன்றைக்கி இருந்துகிட்ருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்படி சாலைகளில் பயணம் பண்ணுற போது 2 பக்கமும் வாகனங்கள் ஒரு ஒழுங்காக தானாகவே போய் வருது இல்லையா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் சைடு ஸ்டேரிங் இருக்கிறதுனால நம்ம கீப் லெஃப்ட் அப்படின்னு லெஃப்ட் சைடு தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம் அவங்கவுங்களுக்கு. சரி, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? அதுக்கான ஒரு கதை தான் இது. 1924 வருஷம் அமெரிக்காவுடைய கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஜூன் மெக்கரோல் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணார், ஒரு வசதியானவர், ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர் தான். அவர் ரோட்டில் போயிட்டுருக்கிற போது அப்போல்லாம் இந்த நடுவில் இந்த மாதிரி போக வர்ற அப்படிங்கிற ஒழுங்கு இல்லாத நாள். இன்னும் சொல்லப்போனால் கார் வாகனங்கள் அப்போ தான் அதிகம் பெருக தொடங்கி இருந்த நேரமாக இவர் போகிறாரு. எதிர்க்க வர்றவங்க மோதிர மாதிரியே வந்துட்டுருக்காங்க. இவருக்கு இது ஒரு பெரிய ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். 1 நாள் 2 நாள் பல மாதம் இவர் ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு அவர் ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கிற போது ரோட்டில் தானாக ஒரு கோடு யாரோ வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஊர்கள் எல்லாம் பாருங்களேன், ரோட்டில் ஏதாவது படங்கள்லாம் வரைஞ்சி அதில் காசு கேட்பாங்கல்ல, அது மாதிரியே என்னமோ தெரியல, ரோட்டில் ஒரு கோடு இருக்குது. அது ஒரு அகலமான டபுள் ரோடு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான். இந்த நடுவில் இருக்கிற கோடு யதார்த்தமாக அப்படி இருக்குது. ஆனால் வாகனங்கள் என்ன பண்ணுறதுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமுமா, அதாவது போகிறவங்க இப்படியும் வர்றவங்க அப்படியுமா அப்படி கரெக்டாக போய் வந்துகிட்டே இருக்காங்க. இதை ஜூன் மெக்கரோல் பார்க்குறாரு. இது என்ன நடுவில் கோடு, அது யதார்த்தமாக வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ரோடு நடுவில் கொஞ்சம் பிளந்து வேற இருந்துச்சு. இதை பார்க்குறாரு, கோடும் இருக்குது, யாரும் நின்று சொல்லலை, தானாகவே இந்த வாகனங்கள் இப்படி அப்படிமா போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக மோதிக்கவே இல்லை, கரெக்டாக டிராஃபிக் போகுது அப்படின்னு அதை வாட்ச் பண்ணவர் இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு யோசிச்சாரு. ஒரு ட்ரையலாக ஒரு பெரிய அகலமான சாலையில் நடுவில் கோடு இவருடைய செலவுலையே பெயிண்ட் வச்சு போட சொன்னார் சில பணியாளர்களை. அது மாதிரி போட்டால் அந்த இடத்துல வழக்கமாக நிறைய விபத்து நடக்கும். ஆனால் இவர் அந்த கோடு போட்ட பிறகு வாகனங்கள் ஒரு ஒழுங்காக போக ஆரம்பிச்சிச்சு. எதிர்க்க வர்றவங்க மோதிக்காமல் போனாங்க. இப்போ ஜூன் மெக்கரோலுக்கு சந்தோஷம். அப்பா, ரோட்டில் எல்லாரும் ஒரு ஒழுங்கோட பயணம் பண்ணினா விபத்துகளை பெருமளவு தவிர்த்தரலாம் அப்படிங்கிற ஐடியா அவருக்கு தோணுச்சு. உடனே இதை கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு கடிதமாக எழுதினார். அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் வேணும் இல்லையா? நான் இது மாதிரி ஒரு இடத்துல பார்த்தேன், எனக்கு இது ஐடியா தோணினது, இந்த இடத்துல இப்படி நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன், பெயிண்ட்னால கோடு போடுற போது வாகனங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதாமல் மக்கள் அழகாக ஒழுங்காக பயணம் பண்ணுறாங்க. இதே முறையை எல்லா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ரோட்லையும் நீங்கள் அதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விண்ணப்ப கடிதம் எழுதினார். எந்த அரசாங்கத்திலையுமே சரி இல்லை எந்த நாட்டிலையுமே போட்ட உடனே ஓகே அப்படின்னு வராது போல இருக்கு. கலிஃபோர்னியா மாகாணத்துலேயே ஜூன் மெக்கரோலுக்கும் அதே தான் நடந்துச்சு. இதை பற்றி நிறைய அவர் சொல்லி நிறைய அதிகாரிகளை பார்த்து, நிறைய நெடுஞ்சாலை அந்த மாதிரியான அதிகாரிகள், அரசியல்வாதிகள் எல்லாரையும் பார்த்து பல முறை முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு வழியாக ஒரு நாளைக்கு இதுக்கு பர்மிஷன் வாங்கினார். இன்னைக்கு உலகம் முழுக்க அகலமான இந்த ரோட்ல எல்லாம் நடுவில் பெயிண்ட்னால கோடு போடுறது அப்படிங்கிற அந்த மெத்தடை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் ஜூன் மெக்கரோல் என்கின்ற அந்த மனிதர் தான். சாலைகளில் போயிட்டே இருக்கிற போது ஏதோ ஒரு சிந்தனையில் பயணம் பண்ணினா விபத்து நிச்சயம் நடக்குங்க. ஆனால் சாலையில் எப்படி ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுறது அப்படிங்கிற சிந்தனையோடு அவர் பயணம் பண்ணதுனால இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு எளிய அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் எந்த நேரத்திலையும் மனிதர்களுக்கு சிந்தனையில் நிறைய விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. சிந்திக்கலாமா? நன்றி.
இதே மாதிரி எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான விஷயத்தோட நாங்கள் வந்து அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் இட்ஸ் டாடா பை ஃப்ரம் ஜெயன். இந்த பக்கம் வந்து ஆஷிகா. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் யுகம் கனெக்ட்.